சாய்ந்திழை பாதவும்
அனைத்தும் வல்ல நாம் இப்பராவரனே ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்திலே வாசமாக இருக்கிறவரே தேவரே உம்முடைய ஒன்றான குமாரனை கொண்டு பரிசுத்தாவியார்களை கொண்டு உம்மை நன்றாகி வெளித்தயவாய் வெளிப்படுத்துவதற்காக உமக்கு தாழ்மையாய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் உம்முடைய திருச்சித்தத்தை நன்றாக அறிந்து கிறிஸ்து உங்களுக்கு பிரியமான ஊழியம் செய் எங்களை நாளில் முடிப்பதே நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் போவது தேவனே கிருபை செய்திட வேண்டும். உடைய கிறிஸ்துவின் மூலமா உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். பெந்தேகோஸ்தே திருநாள் அல்லது தூய ஆவியாரின் திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதியை நாம் கவனமாக வாசிக்க கேட்போமாக. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழியில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரையடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர் என்பதுவே. பரலோகத்தின் பூலோகத்தில் படைத்த சர்வசகல பிதாவாகிய வராகத்தை விசுவாசிக்கிறேன். உதயகுமாரனாகி நன்றி நான் விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியார் குறித்து நன்றியாக்கி திறந்து பொந்தியும் பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறுக்கடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் உயிர்த்தெழுந்தார். பரப்புக்கேறி எல்லா பல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வைத்திருக்கிறார். அவிழ்த்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தை படிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுவாழ ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனும் உங்களை விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கையிட்ட விசுவாசத்திலே நாம் மரண வழியில் இருக்க மூவரு இறைவன் தாமே நமக்கு ஆனந்தம் அளிப்பாராக. ஆமீன்.
குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பின் திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே உங்களை அன்புடன் கூட நான் வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற அல்லது தூய ஆவியாரின் திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளிலே நான் உங்களோடு திருத்தூதுவர் பணிகள் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை மையமாக கொண்டு ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்கிறேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமை நித்திய இரக்கங்களுக்கு ஊற்றும் காரணமாக இருக்கிற நல்ல இறைவனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செல்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவினுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அருமையான தெய்வீக பிரசனத்தை எங்கள் மீது பொழிந்தள்ளும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தட்டும். இந்த நாளிலே நாங்கள் கேட்கப் போகிற செய்தியை தேவரீர் தாமே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்து இந்த செய்தியின் வழியாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதோடு தூய ஆவியாரினுடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் உணர உங்களுடைய கிருபையை தாரும். உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தந்தையே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பின் திருச்சபை மக்களே, இந்த நாளிலே தூய ஆவியாரே எழுந்தருளி வாரீர் என்று சொல்லி நாம் தூய ஆவியின் பிரசன்னத்தை உணர்கின்றவர்களாக இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஒரு சிறிய நிகழ்வோடு இந்த செய்தியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். முன்பொரு காலத்தில் கிரேக்க நாட்டிலே அட்லாண்டா என்ற ஒரு அருமையான பெண்மணி இருந்தார். இவர் மிகவும் வேகமாக ஓடக்கூடியவர், குறி தவறாமல் அம்பை எய்கின்றவரும் கூட. அப்படிப்பட்டவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் போட்டி போட்டார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த அருமையான அட்லாண்டா ஒரு நிபந்தனை விதித்தார். அது என்ன நிபந்தனை என்று சொன்னால், ஓட்டப்பந்தயத்திலே யார் என்னை தோற்கடிக்கின்றார்களோ அவர்களைத்தான் நான் மனம் செய்து கொள்வேன். அதே நேரத்தில் பந்தயத்தில் யாரெல்லாம் என்னோடு அங்கே ஓடி தோற்று போகின்றார்களோ அவர்களையெல்லாம் நான் கொன்று ஒழிப்பேன் என்று ஒரு நிபந்தனையை விதிக்கின்றாள். நிறைய பேர் அவளோடு போட்டி போட்டு ஓடுகிறார்கள். இறுதியில் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். அவர்கள் தலைகளை இழந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில ஹிப்போமெனஸ் என்ற ஒரு அருமையான சகோதரன் இந்த அட்லாண்டாவோடு நான் நேரடியாக மோதி அவளை தோற்கடிக்க முடியாது, அவரை தந்திரமாகத்தான் நான் தோற்கடிக்க முடியும் என்பதை உணர்ந்து அவன் பல வியூகங்களை வகுக்கிறான். குறிப்பிட்ட நாளிலே போட்டி தொடங்குகிறது. அந்த அருமையான போட்டியில அந்த சகோதரனாகிய ஹிப்போமெனஸ் அவன் முன்பாக 3 தங்க ஆப்பிள்களை ஒவ்வொன்றாக வீசுகின்றான். அப்பொழுது அட்லாண்டா அது என்ன என்று அங்கே பார்க்க குனிந்த பொழுது ஹிப்போமெனஸ் என்ற அந்த அருமையான இளைஞன் அவளை விட வேகமாக ஓடி அங்கே போட்டியில வென்று அவளுக்கு மாலையிடுகிறான். இந்த நிகழ்விலே வருகின்ற அட்லாண்டா கடவுள் கணக்கு கொடுத்திருந்த அந்த அற்புதமான ஓடும் திறமையை அந்த தங்க ஆப்பிள் என்ற சிற்றின்ப கவர்ச்சிக்கு அவள் பலி கொடுத்து வாழ்வை தொலைத்ததைப் போல நாமும் கூட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தூய ஆவியார் என்ற அருமையான பெருங்கொடையை நாம் சிற்றின்ப நாட்டங்களுக்காக தொலைத்துவிட்டு வாழ்க்கையை பல வழிகளிலே இழந்து நிற்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த தூய ஆவியாரின் பெருவிழா அல்லது பெந்தேகோஸ்தே நாள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தூய ஆவியார் என்னும் அந்த அருமையான பெருங்கொடையை தகுந்த முறையில் பயன்படுத்தி அவருடைய தூண்டுதலின்படி நாம் வாழ இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடத்தில் நான் போவதால் நீங்கள் பலன் அடைவீர்கள், நான் போகாவிட்டால் தூய ஆவியார் என்னும் துணையாளர் வரமாட்டார் என்று யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொல்கிறார். அதன்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் மீது தூய ஆவியாரை அனுப்பும்படியாக
தன்னுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு அங்கே அவர்கள் எல்லாம் அங்கே நாதியற்றவர்களாக, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூதர்களுக்கு பயந்து அடங்கி கிடந்த அந்த சூழ்நிலையில அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி துணிவோடு அறிவிக்கத்தக்கதாக நற்செய்தி பணிக்கடங்களாக அவர்கள் மாறுவதற்கு ஏதுவாக அவர்கள் தங்களை உட்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் இந்த தூய ஆவியினுடைய அருட்பணிவை பெறுகின்ற ஒரு அருமையான நாளை நாமும் நினைவு கூறுகின்ற தருணத்தில் இந்த தூய ஆவியானவர் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த அருமையான அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் காண்கின்ற விதமாக அவர்கள் மீது அங்கே இறங்கி இந்த அருமையான சீசர்களை ஆண்டவர் பலப்படுத்தி பணிக்கடங்களுக்குள்ளாக அனுப்பி வைத்த இந்த அருமையான நாளை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளை நினைவு கூறுகிற பொழுது நான் 3 காரியங்களை இப்படத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, நெருப்பு போன்ற அந்த வடிவிலே வந்த அந்த தூய ஆவியார். இரண்டாவதாக, இயேசுவே ஆண்டவர் என்று அங்கே அறிக்கை செய்கின்ற அந்த தூய ஆவியானவர். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம், கொடைகள் யாவும் பொது நன்மைக்கே என்று உணர்த்துகின்ற அந்த தூய ஆவியானவர். இந்த நெருப்பு வடிவிலே வருகின்ற தூய ஆவியானவரை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்கின்ற பொழுது படைப்பின் தொடக்கத்தில், அதாவது இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்குகிறது முன்னதாக தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருந்த இந்த தூய ஆவியார் உலர்ந்து போன அந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த இந்த தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவினுடைய பணிகளுக்கு உறுதுணையாக இருந்த அல்லது உந்து சக்தியாக இருந்த இந்த தூய ஆவியானவர் இந்த நாளிலே நெருப்பு போன்ற வடிவில, பிளவுற்ற நாவின் வடிவில சீடர்கள் மீது, திரளான மக்கள் மீது இறங்கி அங்கே அவர்கள் பல பாஷைகளிலே பேசுகிறது மாத்திரமல்ல, அங்கே இறங்கி வருகின்ற அந்த தூய ஆவியானவரால் அங்கே நமக்கு சீடர்களையும் மக்களையும் திடப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, இந்த நாளிலே தூய ஆவியானவர் நமக்கு வழங்குகின்ற அந்த நன்மைகளை நாம் பார்க்கிற பொழுது, அவர் நமக்கு வழங்குகின்ற ஆசிரியர்களை பார்க்கிற பொழுது நாம் இன்றைக்கு ஆச்சரியப்பட்டு விடலாம். எப்படி என்று சொன்னால், நாம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட செய்கிறார் இந்த தூய ஆவியானவர். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு வழங்குகிற இந்த அருமையான முதலாவது ஆசி என்னவென்று பார்த்தால், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுதல். இது எப்படி? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது, தூய ஆவியினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டால் அன்றி வேறு எவரும் இயேசு கிறிஸ்துவை அங்கே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறார். அப்படியானால் நாம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவதற்கு இந்த நாளிலே தூய ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவையாய் இருக்கிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானால் நாம் நிரப்பப்பட்டால் அன்றி நாம் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. நாம் தூய ஆவியால் நிரப்பப்பட்டால் இன்றைக்கு நிச்சயமாக நம்முடைய அறிக்கை அல்லது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அருமையான காரியங்கள் எல்லாம் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் அது தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இணைந்து முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவதற்கு ஏதுவாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் விரும்புகின்றவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ திருப்பணியாளர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பற்றி அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது அவர்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது தூய ஆவியானவர் தான் என்று சொல்கிறார்கள். இதற்கு என்ன என்று நீங்களும் நானும் யோசிக்கலாம். இயேசுவே ஆண்டவர் என்று நீங்களும் நானும் அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால் நாம் தூய ஆவியானவர் நம்மிடையே தலையிட வேண்டும் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த தூண்டுதலுக்கு ஏற்ப நீங்களும் நானும் வாழ்ந்தால்தான் நாம் நிச்சயமாக கிறிஸ்துவனுடைய அன்பை பறைசாற்ற முடியும். இரண்டாவதாக, கொடைகள் யாவும் பொது நன்மைக்கே என்று தூய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகின்றார். நமக்கு ஆண்டவராகிய கடவுள் முதலாவது
நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் சொல்லிக் கொள்ளுகிற பொழுது, இதற்கு எல்லாவற்றுக்கும் உந்து சக்தியாக தூய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், நம்முடைய சொந்த நலனுக்காக அல்ல, மாறாக பொது நலனுக்காக நாம் எல்லாவற்றையும் அங்கே தரக்கூடிய முறையிலே நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு மனிதர்கள் நிறைய கொடைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், திறன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் லூக்காவிலே வருகிற அந்த அருமையான நற்செய்தியிலே வருகிற அந்த காரியத்தை நீங்களும் நான் யோசித்து பார்த்திருப்போம். செல்வந்தன் தன்னுடைய சுயநலனுக்காக தனக்காகவே வாழ்ந்து இறுதியிலே தான் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் இழந்து போனானே, அதை போல அல்ல, மாறாக நாம் சுயநலத்தோடு வாழக்கூடாது, பொது நலத்தோடு வாழ வேண்டும் என்று இன்றைக்கு தூய ஆவியானவர் உங்களை நன்மை அழைக்கிறார். இன்றைக்கு இந்த அருமையான காரியத்தை யோசிக்கிற பொழுது ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு விறகு வெட்டி ஒருத்தன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான். அவனுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, விறகு வெட்டுதல் தான் அவனுக்கு ஒரு தொழிலாக இருந்தது. ஒரு சமயத்தில் அவன் ஆற்றங்கரையில் போய் அங்கே விறகுகளை வெட்டி கொண்டிருந்தான். அவனுடைய கோடாரியானது நழுவி ஆற்றிலே விழுந்து விட்டது. அவன் மிகுந்த கவலைப்பட்டவனாக அழுதான், வேதனையுற்றான், கண்ணீரோடு புலம்பினான். என்னுடைய வாழ்க்கைக்கு இனிமேல் வழியே இல்லை, இந்த கோடாரியும் போய்விட்டது என்று சொல்லி அவன் கலங்குகின்றான். அந்த நேரத்தில் ஒரு தேவதை அவர் முன்னால் தோன்றினார். அந்த அருமையான அந்த விறகு வெட்டியினுடைய அருகிலே வந்து, ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி ஆற்றிலே குதித்து ஒரு அருமையான தங்க கோடாரியை எடுத்துக்கொண்டு வந்து அவன் மனதாக கொடுத்தான். விறகு வெட்டி சொன்னான், இது என்னுடையதல்ல என்று சொன்னான். இரண்டாவது மீண்டுமாக ஆற்றில அந்த தேவதை குதித்து ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்துக்கொண்டு வந்து அவரிடத்திலே கொடுத்தார். இதுவும் என்னுடையதல்ல என்று சொன்னார். மூன்றாவதாக மீண்டுமாக குதித்து அவருடைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்து கொடுத்த பொழுது, இதுதான் என்னுடைய கோடாரி என்று சொல்லி தர்மியான சகோதரன் பெற்றுக்கொண்டான். அவருடைய உண்மையை மெச்சியவளாக அந்த தேவதை அவனுக்கு தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் அந்த இரும்பு கோடாரியும் கொடுத்து, இந்த பரிசுக்களை நீ வைத்து பிழைத்துக் கொள் என்று சொன்னான். இவன் அதனை விற்று அவன் மிகப்பெரிய செல்வந்தனாகிவிட்டான். அவன் உண்மை பேசியதனால, அவன் இதுதான் என்னுடையது என்று சொன்னதனால அவன் தன் வாழ்விலே மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டான். அன்புக்குரியவிட இத்தோடு நாம் அநேக கதைகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இதன் பின்னதாக நடைபெற்ற ஒரு சம்பவத்தையும் நான் சொல்கிறேன். இவன் தன்னுடைய தொழிலை மறக்கவில்லை. மீண்டுமாக ஒரு சமயத்தில் அவன் காட்டுக்கு தன்னுடைய இரும்பு கோடாரிக்கு பிடி போட வேண்டும் என்று சொல்லி அவன் அதை கொண்டு செல்கிறான். அவன் அப்படி கொண்டு செல்கிற பொழுது ஒரு முற்றிய கிளையை தேடி அவன் அழைகிறான். ஒரு மரத்தின் அருகே சென்ற பொழுது அந்த மரம் பேசுகிறது, அன்பு சகோதரனே, என்னுடைய அருமையான கிளைகளில் ஒன்றை நீ எடுத்துக்கொள், அது முதிர்ந்த கிளை, அதனுடைய பிடிக்கு அருமையாக இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்பொழுது அந்த முதிர்ந்த கிழங்கியை வெட்டிக்கொள் என்று சொன்ன பொழுது இவன் மிகுந்த தயங்கியவனாக, எனக்கு ஆயுதம் செய்ய உன்னுடைய அருமையான இந்த பகுதியை நீ கொடுக்க போகிறாயே, உனக்கு வருத்தமாக இல்லையா என்று சொல்லி இந்த அருமையான விறகு வெட்டி கேட்கிறான். அப்பொழுது பிறருக்கு உதவுவதுதான் என்னுடைய மகிழ்ச்சி அடங்கியுள்ளது என்று சொல்லி இந்த அருமையான இந்த மரம் பேசியதாக வரலாறு வருகிறது. அன்புக்குரியவளே, இன்றைக்கு மனிதர்கள் இன்றைக்கு பல நேரங்களிலே அவர்கள் தன்னலவாதிகளாக தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மரம் நினைக்கிறது, என்னுடைய கிளைகளை நீ வெட்டி உனக்கு வேண்டிய மட்டும் எடுத்து செல் என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு அப்படியே உள்ளம் நெகிழ்கிறது அல்லவா? அன்புக்குரியவளே, இன்றைக்கு இந்த காட்சியை கண்ட பொழுது அவன் மரத்தை கட்டி தழுவி கொண்டானான். அன்புக்குரியவளே, இன்றைக்கு மரத்திற்கு இருக்கிற இந்த அருமையான மனப்பான்மை கூட நமக்கு இல்லையே என்பதை குறித்து நாம் வேதனையுள்ளாக இருக்கிறோம். எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்குத்தான் எல்லாம் தேவை, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்து விட்டால் போதுமானது என்று நீங்களும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது உண்மையாக அது அல்ல. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற எல்லா காரியமும் இன்றைக்கு தன்னை குறித்து யோசிக்காதே, பிறர் நலனில நீ அன்பு கொள்ளுகிறவனாக இரு என்று சொல்கிறார். தூய ஆவியானவர் இந்த வல்லமைத்தான் எங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவளே, இன்றைக்கு ஒரே உயிரும் ஒரே உள்ளமுமாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைவாக இந்த தூய ஆவியானவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு
அவர் நமக்கு நிறைவாக கொடுக்கிற ஒரு அருமையான ஆசை என்ன தெரியுங்களா? நாம் அனைவரும் ஒரே உயிராய் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒரே உள்ளமாய் வாழ வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு பாருங்கள், இன வாரியாக, மொழி வாரியாக, ஜாதி வாரியாக, இன்னும் பல்வேறு விதமாக நாம் பிளவுபட்டு கிடக்கிறோமே. எனக்கு ஒரு கட்சி, உனக்கு ஒரு கட்சி என்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம். ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு கொரோனா காலம், நீங்களும் நான் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, எல்லோரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த கொரோனா. நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக கூட ஆண்டவர் இந்த கொடிய கொள்ளை நோயை நம்மிடையே அனுமதித்திருப்பாரோ? ஒருவேளை யோசித்து பாருங்கள். இந்த சிந்தனையை இன்றைக்கு தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். ஏனென்று சொன்னார், அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் அந்த திருத்தூதுவர் பணியில நாம் வாசிக்கிற விதமாக பவுலடிகளார் பல சமயங்களில் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருங்கள். இந்த திருத்தூதுவர் பணிகளை அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுதுதான் தூய ஆவியானவர் அங்கே இறங்கினார். அவர்கள் தத்தம் மொழியிலே அவர்கள் பேசினார்கள். அங்கே ஒற்றுமை என்பது அந்த இடத்திலே உருவானது. உலகமெங்கிலும் நற்செய்தி அங்கே கடந்து சென்றது. அங்கே ஒற்றுமை வலுவானதால் சுயம் அங்கே முற்றிலுமாக அழிந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இதை வேறு விதமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒற்றுமை இருக்கும் இடத்திலே தான் தூய ஆவியானவரும் இருப்பார். ஒற்றுமை இருக்கும் இடத்திலே தான் தூய ஆவியானவரும் இருப்பார். ஆகவே நாம் தூய ஆவியானுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியார் நமக்கு வழங்கும் இந்த அருமையான ஆசையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற தாகத்தை, அந்த ஒற்றுமையை, பிறர் நலத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இதயங்கள் இன்றைக்கு திறக்கப்படும். அப்படிப்பட்ட நிலைகளில் வல்லமை கொண்ட தூய ஆவியானவரை நம்முடைய தூண்டுதலுக்குள்ளாக வரவழைப்போம். அதன்படியாக நாம் இறையருளை நிறைவாக பெறுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுகிறோம். இப்பொழுது உடைய வார்த்தையை கேட்டோம், மனமான உண்மை போற்றினோம். உண்மை போற்றவும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் இந்த நாளில் எங்களை கொடுத்த சிலாக்கியங்களுக்காக நன்றி செல்கிறோம். இந்த தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற தருணத்தில் நாங்கள் ஒரே உள்ளமும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக வாழ எங்கள் கிருபைதாரும். உடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பிடும். இயேசுவின்படி வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய அவருடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமர்த்தி கிருபை, மாறாத தெய்வீக பிரசன்னம் நம் அனைவரோடு விட்டு சாக்காரம் என்று கர்த்தர் தாமே நம் அனைவரையும் இந்த நாளிலே அரவணைத்து ஆற்றி தேற்றி வழிநடத்தி நம்முடைய திருவுள சித்தத்தின்படியே நம்மை வழிநடத்தி காத்தல்வாராக. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.
இவ்வுலகில் உள்ள ஒரு திருச்சபையை கண்ணோக்கி ஆசைப்படுகிறோம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையாராகிய நாங்கள் சுத்த போதனையில் உறுதியாக நிற்க முனை செய்திருந்தோம். எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களில் வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லோரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும் முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரே உம்மிடம் திருப்பி அடையும். நாங்கள் உண்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை செய்கிறோம். அறுவடையும் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்களிடையே அனுப்ப உண்மை வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியரையும் உமது ஆவினால் நிரப்பினரையும் உமது அறுவடைக்கென்று சிகன்பால் அர்ப்பணி இயக்கத்தின் மூலமாக செய்யப்படும் ஊழியர்களையும் பணித்தளங்களையும் அர்ப்பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஊழியத்தை பெருக்கப் பண்ணும். இவ்வூழியத்திற்கென்று சபையில் வாலிபர்கள் எழுப்பப்பட துணை செய்கிறோம். உலக அதிகாரிகள் எல்லோருக்கும் எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வளங்களையும் நன்மைகளையும் கொடுத்தரும். எங்கள் நாட்டை ஆள்வோம் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும் நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றமடை செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டுகிறோம். நாங்களும் பாவமான யாவற்றையும் நிறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை செய்துள்ளோம். எங்களிடையே இருக்கின்ற ஏழைகள், நோயாளிகள், கற்பவதிகள், மரண அவஸ்தையில் இருக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லோருக்கும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்மபலமும் அளிக்கிறோம். நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனால் உம்மிடமிருந்து எவ்வகையான நன்மை பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செய்தால் தர வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக நந்தனை முதலில் கேடுகளின்றி எங்களை விலக்கி காப்பதும் நிலம் தரும் விளைவை செழிக்க செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிறைவேற வேண்டும் என்று உண்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மரண வேலையில் மனக்கலக்கம் இல்லாமல் எங்கள் ஆவியை தாவாகிய உம்முடைய கடன்களை ஒப்புவித்து மோட்ச ராஜ்யத்தை அடையும்படி அருள் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்தந்த வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கர்நாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குப்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையுடைய. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை முன்னே பிரகாசிக்க செய்து உன்னிடம் திருவிழமாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம்